அத்துணை உயிரினங்களை இப்ப எனக்கு வந்து பார்த்தீங்கன்னாம்மா, நான் இப்ப தான் புதுசா வீடு கட்டிட்டேன். வீடு வந்து நல்ல செலவு பண்ணி கட்டிட்டேன். வாஸ்து நான் பெருசா பார்க்கல. இப்ப என்னால இடிச்சு கட்ட முடியாது. நான் என்ன பண்ணலாம்? வீட்ல நெறைய உயிரினங்கள கடைசி வீட்ல 2 நாய வாங்கி 2 டாக்ஸ் வாங்கி வைக்கிறோம் அப்டின்னா கூட நம்மளுக்கு நெறைய நல்லது நடக்குமா. காரணம் என்ன அப்டின்னா, இந்த கேட்டு, ராட் இதெல்லாம் வெள்ளைக்காரன் வச்ச பேரு. டாக் அப்டின்றது வந்து பார்த்தீங்கன்னா, வெள்ளைக்காரன் வச்ச பேர் கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஆங்கிரச முனிவர், பிரத்யங்கிரச முனிவர் அப்டின்னு பிரத்யங்கரா தேவியினோட உபாசகர்கள் வச்ச பேரு தான் வந்து பார்த்தீங்கன்னா, டாக் டாக்கு. அப்டின்றது. ஆ. டாக் அப்டியே திருப்பி போடுங்க. காட் அப்டின்னு வரும். காடு. ஆ. காட். அது வந்து பாருங்க, ஈசன் வந்து நெறைய மந்திரங்கள் குடுத்தான். பீஜ மந்திரங்கள், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த மூல மந்திரங்கள் எல்லா மந்திரங்களும் எல்லா கடவுளுக்கும் வந்து பார்த்தா குடுத்தான். ஆமா. ஆனா, பைரவருக்கு மட்டும் அவன் வந்து பார்த்தீங்கன்னா, பீஜ மந்திரம் குடுக்கவே இல்ல. ம். யாகங்களுக்கு அதாவது என்ன சொல்லுவாங்க, வேதங்களுக்கெல்லாம் தலைவன் ஈசன். யாகங்களுக்கெல்லாம் தலைவன் ஈசன். பூஜைகளுக்கெல்லாம் தலைவன் ஈசன். அப்படிப்பட்டவன் எல்லா மந்திரமும் குடுத்தவன், பைரவ மந்திரம் மட்டும் குடுக்கவே இல்ல. அப்ப பைரவ மந்திரம் ஒண்ணு கூட பலிதமாகல. பலிதமாகாததுனால இந்த ஆங்கிரச முனிவரும், பிரத்யங்கிரச முனிவரும் என்ன பண்றாங்க, தவம் இருக்காங்க ஈசன நோங்கி. ரொம்ப நாள் தவம் இருக்கும்போது பக்கத்துல ஒரு தெருநாய் வந்து வக், வக், வக் அப்படின்னு குலைக்குது. இல்லைங்களா? குலைக்கும்போது இவங்களுக்கு அந்த நேரத்துல வம், வம், வம்ன்ற மாரி ஈசனே உணர்த்துற மாரி தோணுது. அதுக்கப்புறம் கண்ண தொறந்து பார்க்குறாங்க. கண்ண தொறந்த பின்னாடி பைரவனோட மந்திரம் சொல்றாங்க. அது பலிதமாவுது. அதனால அந்த நாய்கள போயிட்டு நல்லா தடவி குடுத்து டாக் அப்படின்னு வச்சாங்க. அந்த பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா, டாக் அப்படின்றது. திருப்பி போட்டா அப்படியே காட். காடு. அப்ப இப்ப வந்து பாருங்கம்மா, ஜோதிடத்துல நெறைய பிரச்சனைகள், கேது சார்ந்த பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா கூட நாங்க சொல்றது தெருநாய்களுக்கு உணவு குடுங்க அப்படின்னு சொல்லுவோம். ஆனா இப்ப தெருநாய்கள் பெரிய பிரச்சனையா வந்து பேசப்படுது. அதனால சொல்ல முடியல, வீட்ல நாயாவது வளங்க அப்படின்றோம். இந்த மாரி எதுவுமே இல்லன்னா கூட வீட்ல நாய் வளர்க்குறாங்க அப்படின்னா, வீட்ல பூனை வளர்க்குறாங்க. பொதுவா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஆளுங்க நம்மளோட ஒரு ரிலிஜியன்ஸ்ல வந்து பூனைக்கு பிரிஃபரன்ஸ் கம்மி, ஆமா, நாய்க்கு ஜாஸ்தி. ஆமா. சில மதத்துல வந்து பார்த்தீங்கன்னா, பூனைக்கு பிரிஃபரன்ஸ் ஜாஸ்தி. அப்ப எந்த உயிரினமா இருந்தாலும் வீட்ல வளர்க்குறீங்க அப்படின்னா பிரச்சனை ரொம்ப கம்மிம்மா.